ஹாய் மக்களே! "சின்னஞ்சிறு கிளியே" சீரியல் மே 26, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன் வச்சா தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விடுங்க. இந்து பதட்டமா ஆட்டோலேருந்து இறங்கி வீட்டுக்குள்ள வரா. அப்பதான் சித்ராவும் இந்துவ பார்க்குறா. இந்துவ பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்து, "அக்கா" அப்படின்னு பேச வரும்போது, ஜெயந்தி "இந்து எங்க போன திடீர்னு சொல்லாம கொள்ளாம?" அப்படின்னு கேட்கும்போது, கூப்பிடுறாங்க சுகுணா ஜெயந்திய. இருன்னு சொல்லிட்டு போய் அக்கா கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் சித்ராட்ட பேசுறா இந்து. "என்னாக்கா ஆச்சு?" அப்படின்னு கேட்குறா சித்ரா. "அந்த கதிர் இறந்துட்டான். நாங்க அன்னைக்கு போய் பார்க்கும்போது கெஸ்ட் ஹவுஸ்ல அவனோட பாடி கிடையாது. ஆனா திடீர்னு இப்ப எப்படி வந்துச்சுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சித்ரா, "அக்கா என்னக்கா சொல்றீங்க?" அப்படின்னு பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது ஜெயந்தி வரா. ஜெயந்தி வந்து, "என்ன 2 பேரும் பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்துவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம். அதான் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லவும், "என்னாச்சு உங்க அப்பாவுக்கு? என்னாச்சு இந்து?" அப்படின்னு ஜெயந்தி கேட்குறா. "உன் கூட கருணாவும் வந்தானே, எங்க கருணாவ காணோம்?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அண்ணா ஏதோ எங்கேயோ வர சொன்னாருன்னு அர்ஜென்ட்டா போயிருக்காரு. வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்து. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஜீப் வருது. வந்து நிக்குது. வந்து வீட்டுக்குள்ள வராங்க. வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து இந்து தப்பா நடந்துக்கிட்டான்ல ஒரு போலீஸ். அவன் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரான். வந்து இந்துவையும், சித்ராவையும் தப்பான பார்வையில பார்க்குறான். பார்த்துட்டு, "நீ இந்த வீட்ல தான் இருக்கியா?" அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு, "நாங்க இங்க இந்துமதின்னு ஒருத்தவங்கள தேடி வந்திருக்கோம். கதிர்ன்னு ஒருத்தவர் வந்து இந்த ஏரியால இறந்து போயிருக்காரு. அவர் வீட்ல இந்த வீட்ல உள்ளவங்களோட ஃபோன் நம்பர் கிராஸ் ஆயிருக்கு. அதனால அவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தோம்." அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அங்க கிருபா அப்பா இருக்கார்ல, அவர் வந்து, "எங்க வீட்ல யாரும் அப்படிலாம் கிடையாது." அப்படின்னு சொல்றாரு கிருபா அப்பா. "சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சதுனால தான் அத வச்சு விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லவும், அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க இந்துகிட்ட. "நீங்க எதுக்கும்மா கதிர் வீட்டுக்கு போனீங்க? கதிர் கொலை பண்ணவா?" அப்படின்னு கேட்குறாரு அந்த போலீஸு. "சார் நான் வந்து கதிர கொலை பண்ணலாம் போல. நான் கதிர்லாம் கொலை பண்ணல. சும்மா பேச தான் போனேன்." அப்படின்னு சொல்லவும், "என்ன பேச போனீங்க?" அப்படின்னு கேட்குறான். "நாங்க வந்து எங்க வீடு சித்ரா வந்து பொண்ணு கேட்டு வந்தான். நாங்க வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டோம். அதனால என்ன பேச சொல்லி வர சொன்னான். நான் அவன்ட்ட எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி தரமாட்டோம்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு" இந்து சொல்றா. "அப்படியா? இதான் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது, அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட கான்ஸ்டபிள் சொல்றாரு, "சார் நம்மள்ட்ட வந்து கரெக்ட்டான ஆதாரம் எதுவும் இல்ல. நம்ம சந்தேகத்தின் பேர்ல இவங்கள்ட்ட விசாரிக்கலாமே தவிர, வேற எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. வேற வேற கோணத்துல வேணா நம்ம விசாரிக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த போலீஸும், "சரி, நீங்க இனிமேலு எங்கள்ட்ட சொல்லாம நாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு எப்ப கூப்பிட்டாலும் வரணும். நாங்க எங்கள்ட்ட சொல்லாம நீங்க எந்த வெளியூருக்கும் போக்கூடாது." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஜெயந்தி அம்மா வரா. வந்து, "இந்த இந்துவ தானே விசாரிக்க வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும். 2 நாளாவே இவரோட நடவடிக்கையே சரி கிடையாது. புவனா ஊருக்கு போம்போது, இந்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கம்மா. அவ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கா. அத ஏதோ மறைக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் போனா. இவ நேத்தி கூட நியூஸ பார்த்துட்டு மாப்பிள கையில ரத்தத்த ஊத்திட்டா. யாரோ இறந்து போயிட்டாங்க 30 வயசு அப்படின்னு சொல்லி கொலைன்னு சொல்லி நியூஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கூட மாப்பிள கையில ரத்தத்த ஊத்திட்டா. இவ மேல ஏதோ தப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது போலீஸ்ட்ட. "அம்மா நீ சும்மா இரும்மா. நீ எதுவும் பேசாத இப்போ." அப்படின்னு சொல்றா ஜெயந்தி. "நான் ஏன் பேசாம இருக்கணும்? நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு தானே கெட்ட பேரு இவளால. அதனால தான் நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் உடனே அந்த கான்ஸ்டபிள் லேடி கான்ஸ்டபிள வச்சு இந்துவ அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. இந்துவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் கருணா வரான். கருணாட்ட வந்து சொல்றாங்க, "இது மாரி இந்துவ அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏதோ கதிர் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. கருணா, அவன நீ தான் காப்பாத்தணும் இந்துவ." அப்படின்னு சொல்லி ஜெயந்தி சொல்லிட்டு இருக்கா. "சரி அண்ணி, நான் லாயர கூட்டு போய் என்னன்னு விசாரிக்கிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு" சொல்லி போறாரு. அப்பதான் அங்க விசாரிச்சுட்டு இருக்கான் அந்த போலீஸ் இந்துவ. "உண்மைய சொல்லிடு. உன் மேல கொஞ்சமாச்சும்
எனக்கு இது இருக்கிறதுனால தான் ஜெயில்ல வச்சு விசாரிக்காம, இங்க என்னோட கஸ்டடியில வச்சு விசாரிச்சுட்டு இருக்கேன். உண்மைய சொன்னா உனக்கு பிரச்சனை இல்ல. இல்லாட்டினா என்னோட பாணியில விசாரிச்சா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, உண்மைய ஒத்துக்க நீயாலே உன் வாயால அப்படின்னு சொல்றான். நான் தான் சொல்றேன்ல, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பேச தான் போனேன்னு. நீங்க ஏன் என்ட்ட இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இந்து அழுவுறா. உடனே "நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லு. என் பாணியில விசாரிச்சா அது வேற விதமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறான் அந்த போலீஸு. உடனே இந்துவோட அப்பா அழுதுகிட்டே வராரு. "என் பொண்ணு வந்து எந்த ஒரு உயிருக்கும் துரோகம் பண்ணாதவ. அவள போய் கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வரவும், "இவர யாரு உள்ள விட்டது? வெளில அனுப்புங்கன்னு" சொல்றாரு. கான்ஸ்டபிளும் வெளில கொண்டு போய் அவர விடுறாரு. "உன்ன யாருய்யா உள்ள வர சொன்னது?" அப்படின்னு சொல்லி. அப்பதான் கருணா வரான். கருணா, "மாப்பிள இங்க பாருங்க, இந்துவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க தான் காப்பாத்தணும்." அப்படின்னு சொல்லவும், "நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க இருங்க." அப்படின்னு சொல்லி லாயர கூப்ட்டு உள்ள போறான். "அ நீ யாருய்யா? என்ன எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு போலீஸ் கேட்கிறாரு கருணாவ. "நான் தான் இந்துவோட ஹஸ்பண்டுன்னு" சொல்றான் கருணா. "ஓ! நீ தானா அது?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். "எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்க ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம். அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மதம் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? உன்ன அந்த கதிர் கடத்தி வச்சிருந்தானாமே! உன்ன வந்து காப்பாத்துறதுக்கு தான் அந்த இந்து வந்து அந்த கதிர பார்க்க போனதா எனக்கு தனியா இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். அதனால நாங்க வந்து ஜாமீன்லாம் விடமாட்டோம். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல நாங்க பெரிய மேஜிஸ்ட்ரேட்ட நாங்க ஆஜர்படுத்திர்றோம். நீ வந்து எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசி, நீ என்னதான் பார்த்துக்க இந்த கேஸ." அப்படின்னு சொல்லி சொல்லவும், நான் நேர்ல பேசணும்னு சொல்லவும், "நீ நேர்லலாம் பேச முடியாதுன்னு" சொல்லவும், லாயர் சொல்றாரு, "நீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. இதுல வந்து செக்ஷன்ல இதெல்லாம் கிடையாது." அப்படின்னு சொல்றாரு. சரின்னு பேச அனுமதிக்கிறான். அந்த போலீஸ் போய் கருணா வந்து இந்துட்ட போய் பேச போறான். அப்பதான் இந்து அழுவுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!